ராமராமா செவ்வாய்க்கிழமை பௌமவாசரா 31ஆம் தேதி மார்ச் மாதம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி திரையோதசி திதி கார்த்தால 7:30 மணி வரை, பின்பு சதுர்தசி திதி. பூர நட்சத்திரம் மத்தியானம் 3:44 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். கண்ட யோகா தைத்திலகரணம். ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. நாளைய தினம் பங்குனி உத்திர நன்னாள். இந்த நன்னாளில் நாம் அவசியம் செய்ய வேண்டியவை என்ன? பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது பார்வதி தேவி பரமேஸ்வரனை விவாகம் பண்ணின்றதான நாள் என்று புராணம் சொல்றது. பார்வதி தேவி பரமேஸ்வரனையும், ஸ்ரீ முருகக்கடவுள் தெய்வானையும், ஸ்ரீ மீனாட்சியானவள் சுந்தரேஸ்வரரையும், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதையையும், ஆண்டாள் ரங்கநாதரையும், சாவித்ரி சத்யவானையும், கல்பகாம்பிகை கபாலீஸ்வரரையும் விவாகம் பண்ணியிருந்ததான நாள் என்றெல்லாம் புராணங்கள் சொல்றது. அதனாலதான் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு அநேகமா எல்லா சிவக்ஷேத்திரங்கள்லையும் சுவாமிக்கு உற்சவம் நடக்கும். பங்குனி உத்தரத்தன்னைக்கு எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் கல்யாணம் நடக்கும். சுவாமிக்கு கல்யாணம் நடக்கும். பல க்ஷேத்திரங்கள்ல உத்தர நட்சத்திரத்தை பிரதானமா வச்சுருப்பா, பல க்ஷேத்திரங்கள்ல பௌர்ணமி திதியை பிரதானமா வச்சுருப்பா. அது வேறுபடும். சில சமயம் ஒன்றாக வந்துவிடும், சில சமயம் நாட்கள் வித்தியாசப்படும். இப்படி இது ரொம்ப ஒரு புண்ணியமான நாளாக கருதப்படுறது. இந்த தினத்துல விரதம் இருந்து சுவாமியை பூஜை பண்றதுனால பெரிய லாபம் நம்மளுக்கு கிடைக்கிறது. மகாலட்சுமி இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு விரதத்தை அனுஷ்டிச்சுதான் மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயத்துல வக்ஷஸ்தலத்துல இடம்பெற்றாள் என்றெல்லாம் நம்மளுக்கு புராணம் சொல்றது. முருகப்பெருமான பூஜிக்க வேண்டியதான நாள். ஞானஸ்கந்தனாக ஞானஸ்வரூபியாக இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமி, அப்பேற்பட்ட வள்ளீகாந்தனான சுப்பிரமணியனை பூஜை பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல குமார சம்பவத்துல சொல்றார். அப்படி சுப்பிரமணிய சுவாமியை ஆராதனம் பண்ணணும், பகவானை பூஜித்து எல்லாரும் க்ஷேமத்தை அடைய வேண்டியதான ஒரு நாள் இந்த பங்குனி உத்தரம். ராமராம். எல்லாருடைய கிரகத்திலையும் நித்யஸ்ரீஹி நித்தியமங்கலம் அப்படின்னு சகல கல்யாணங்களும் ஏற்படணும். பகவான் அனுகிரகிக்கட்டும். ராமராம்.